வைபவமான குணமேடைகளா சரி அம்பலம வரப்புறையா ஆண்டரங்கி சாவடியா சரிதான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா விக்ரமாதித்த ராஜன் என்னமா செய்கிறான்? ஒரு நாள் அங்க இருக்கும் பொழுது பார்த்தார்கள் அந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் வந்து அப்படி காடு வெட்டி செடி ஒதுக்கி கடப்பயிர்கள் தோட்டம் வைத்தார்கள். அப்படி கணப்பயிர் வைத்து எடுக்கக்கூடிய நாளையிலே சரி மலை விரயங்கள்லாம் வந்து இந்த பயிர்களை எல்லாம் அட்டகாசம் செய்து விடுகின்றது. அப்போது மன்னாதி மன்னர்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு குறையின்றால் மக்களிடத்தில் செல்ல வேண்டும். ஓடி வந்தார்கள். அதானே மன்னாவே ராஜமன்னா அருளுகிறோம் ஒரு வார்த்தை, மன்னாவே ராஜமன்னா அருளுகிறோம் ஒரு வார்த்தை, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலக்கேடாயாச்சுதையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலக்கேடாயாச்சுதையா. மன்னாவே மன்னாவே மகிமையுள்ள ராசமன்னா, மன்னாவே மன்னாவே மகிமையுள்ள ராசமன்னா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலக்கேடாய் போச்சுதையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலக்கேடாய் போச்சுதையா. அப்பொழுது அரசமன்னன் அவர்களுடைய முகம் பார்த்து, அப்பொழுது அரசமன்னன் அவருடைய முகம் பார்த்து, அஞ்ச வீட்ட பதில் வேண்டாம் நான் பார்த்து கொள்வேன், அஞ்ச வீட்ட பதில் வேண்டாம் நான் பார்த்து கொள்வேன். அரச மன்னனிடத்திலே வந்து சம்சாரிமார்கள் முறையிட்டு சொன்ன உடனே அரச மன்னன் சொல்லுகிறார், மக்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு என்ன நஷ்டீடு ஆகியிருக்கின்றதோ அந்த நஷ்டீடு பணத்தையும் கொடுக்கின்றேன், அந்த மனைவர்களை நான் வேட்டையாடி காத்து தருகின்றேன் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே அதானே வேட்டையாட வேணும் என்று விக்ரமாதித்த ராச மன்னன் வீரகட்டி மந்திரியை உறவிடனை பார்த்து சொல்வார், வேட்டையாட போக வேணும் வீரகட்டி மந்திரியை வேட்டையாட ஆயுதத்தை, வேட்டையாட ஆயுதத்தை மன்னனவள் தான் எடுத்தார், வேட்டையாட ஆயுதத்தை, வேட்டையாட ஆயுதத்தை மன்னனவள் தான் எடுத்தார். இப்படி சரி அந்த வீரமட்டி மந்திரி அதானே மன்னனுடைய சொல்லை கேட்டு வேட்டையாட வேண்டும் என்று மன்னன் மந்திரி வந்தார்கள். அப்படி கானகத்திலே வந்து சரி கருத்துடனே வேட்டையாடி நகனமற்று அப்படி இறைவனை இருக்கும் போது மன்னன் மந்திரி பார்த்து சொல்லுகிறான், என்ன செய்கிறான்? அடே மந்திரி, தண்ணீர் தான் தவிக்குதேடா, தண்ணீர் தான் தவிக்குதடா, தண்ணீர் தான் தவிக்குதடா, தாகவிடாய் தீர்க்க வேணும், தாகவிடாய் தீர்க்க வேணும்,